வடமாகாணத்தில் நிலவும் தாதியர் உள்ளிட்ட மருத்துவ வெற்றிடங்கள் தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் சிவமோகன் பாராளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவித்தார். அதேபோல் தாதியாளர்களின் பற்றாக்குறைகள் கூட எமது அரச மருத்துவமனைகள் மட்டுமல்ல தனியார் மருத்துவமனைகளிலும் உள்ளது. வடக்கு மாகாணத்தில் வைத்திய நிர்வாக தரத்திலுள்ளோருக்கான வெற்றிடம் வவுனியா பொது வைத்தியசாலையில் வைத்திய நிபுணர்கள் ஒவ்வொரு 3 மாதங்கள் 6 மாதங்கள் 1 வருடங்கள் என குறைந்த காலங்களுக்காக வந்து செல்கிறார்கள். அங்கு நிரந்தர வைத்திய நிபுணர்களின் தேவைகளை அடையாளம் கண்டிருக்கின்றோம். வடக்கு கிழக்கு பகுதிகள் முன்னர் கஷ்ட பிரதேசங்களாக கருதப்பட்டன. தற்போது அவை கஷ்ட பிரதேசங்கள் அல்ல. இனி அப்பகுதிகளில் நிரந்தர வைத்தியர்களே நியமிக்கப்படுவார்கள். 1 வருடத்தின் பின்னர் இடமாற்றம் வேண்டும் என அவர்கள் கூறினார்கள். எனினும் நான் முடியாது என கூறினேன். 4 வருடங்கள் அவர்கள் சேவையாற்ற வேண்டும். அதனால் நிரந்தர வைத்தியர்களே அங்கு நியமிக்கப்படுவார்கள். எங்களது வைத்தியசாலைகளில் உள்ளது குளிரூட்டல் வசதிகள் அற்ற பிணச்சாலைகள் அற்ற வைத்தியசாலைகள். அதாவது மாங்குளம் வைத்தியசாலை இயங்கி வருகிறது ஒரு பிணச்சாலை அற்ற இடத்தில். நாங்கள் தற்போது மாகாண அமைச்சருடன் நெருங்கி செயற்படுகிறோம். அனைத்து பிரச்சனைகளையும் தெரிவிக்குமாறு அவரிடம் நான் கூறினேன். அவர் அவற்றை அனுப்பியுள்ளார். அவற்றை நிவர்த்தி செய்வது எனது பொறுப்பாகும்.